ஒரு சின்ன ஒரு நடைமுறை. பட் ஆனா அது அல்லாஹுனால உங்களுக்காக சுவனத்துல ஒரு வீடு எழுப்பி தரப்படுது. அது என்ன ஒரு நடைமுறை? இந்த நடைமுறைய 90% மக்கள்கள் வந்துட்டு செயல்படுத்துறதே இல்ல ரெகுலரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. மாமின் அப்தின் முஸ்லிம் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் 12 ரக்அ தத்தவுஅன் கைர ஃபரீதா இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அவருடைய மனோ இச்சையிலிருந்து சொல்றது இல்ல. அது என்னது? மார்க்கம் அது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமான அடியான் ஒரு நாளைக்கு ஃபர்லு தொழுகை அல்லாம 12 ரக்அத் எக்ஸ்ட்ரா தொழுவானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல வீடு கெட்டாம விடுறதே இல்ல அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இது நம்மளுக்கு ஒரு ஃபர்தான தொழுகையோட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்குமா? பட் இந்த செயல ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையோட நம்ம சேர்த்து நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுனால நம்மளுக்கு சொர்க்கத்துல வீடு கட்டி தரப்பட போகுது. இது ஆகிரத்துக்காக நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு முதலீடு. ஃபஜருக்கு முன்னாடி 2, தொஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மகரிப் பின்னாடி 2, இஷா பின்னாடி 2. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல இது பெரிய ஒரு பங்களிப்பா இது இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற தெரியப்படுத்திட்டு உங்களுடைய பிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க.